மேலாள் மாகாண விவசாய பணிப்பாளர் திரு சுப்பிரமணியம் அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். அந்த முல்லைத்தீவு நாடுகளை முன்னிலை பெற்றுக்கொள்ள நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். அதுபோல வல்வெளிப்புறம் வருகின்ற இந்த பொலியூர் சிவதாசன் அவர்களை முன்னிலை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். தயவுசெய்து யாரால் அழைக்கப்பட்டவர்கள் இருந்தால் அவருடைய பெயர்களை தந்துதவுங்கள். ஏனென்றால் நாங்கள் எல்லோரையும் மதிப்போடு அழைத்து இந்த நூலினை வழங்க வேண்டும். யாருடைய உள்ளங்களும் இங்கே நொந்துவிடக்கூடாது. தயவு செய்து அழைத்தவர்கள் பெயர்களை தந்துதவுங்கள். ஐயா நாமை குமரிவேந்தன் ஐயா அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். நலவான கோபாலன் ஐயா அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். நூலினை பெற்றுக் கொள்வதற்காக ஐயா நூலினை பெற்றுக் கொள்வார். அப்பாவின் நிலம் என்கின்ற மிக சிறந்த ஒரு நூலிலே நேற்றைய நாளிலே வெளியீடு செய்த கவிஞர் செந்தூரன் அவர்கள் இப்பொழுது இன்றைய நாளிலே நூலிலே பெற்றுக் கொள்வார். மிக சிறந்த ஒரு படைப்பு வெளியிட்டோம். நல்ல ஒரு அட்டை படம், பெயர் அப்பாவின் நிலம், அந்த முதுசம், அதை பற்றி அவர் எழுதியிருக்கிறார். அந்த நூலிலே நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆவலாக இருக்கிறோம். இந்த பெருநூல் வெளியீட்டு வைத்து திரு செந்தூரன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்தினை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கட்சி பிரதேச சபையுடைய உறுப்பினர் திரு சிவமோகன் அவர்களை நூலிலே பெற்றுக்கொள்ள நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். கட்சி பிரதேச சபையுடைய உறுப்பினர் திரு பத்மநாபன் அவர்களை நூலிலே பெற்றுக்கொள்ள நாங்கள் கவிஞர் அனாமிகன் அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். கிளிநொச்சி முக்கொம்பன் மகாவித்யாலயத்துடைய அதிபர், மிக சிறந்த ஒரு விமர்சகர், நிறைய நிகழ்வுகளுக்கு தலைமை வகித்த ஒருவர். உண்மையிலே அவர் தன்னுடைய முகத்தை மறைத்து வைத்திருந்தார். வேறு போல மறைத்திருந்து பலன் கொடுக்கிற ஒருவர் ஜோய் பேசியன் அவர்களை நூலிலே பெற்றுக் கொள்வதற்காக நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். கலைச்சி பிரதேச சபையுடைய உறுப்பினர் கௌசல் அவர்களை நூலிலே பெற்றுக்கொள்ள நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். நூலிலே பெற்றுக்கொள்ள நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். தயவு செய்து என்னுடைய ஆசிரியர் பெருமக்களே நூலிலே பெற்றுக் கொள்ளுங்கள். தயவு செய்து நூலிலே பெற்றுக் கொள்ளாதவர்கள் உங்களுக்கு நாங்கள் கிளிநொச்சி யாழ்ப்பாணம் மாவட்டங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கவர்னர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் முதன்மை அழைப்பாளர் உரை நிகழ்த்துவார். கலா கணேசன் அவர்களுடைய கவிதை நூல் வெளியீட்டு விழா, அவருடைய மருமகன் சுரேஷ்வர்மா அவர்களுடைய ஆக்கங்களின் வெளியீடு, நிறையான நிகழ்வுக்கு தலைமை வகிக்கின்ற கீழ்சன் அவர்களே, நிகழ்வுகளை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற கவிஞர் தம்பி புரட்சி அவர்களே, வாழ்த்துறை வழங்கிய கவிஞர் முனைத்துவன் அவர்களே, நிகழ்வில் சிறப்பாக முதன்மை அதிதியாக கலந்து கொண்டிருக்கின்ற எங்கள் அன்புக்கும் மதிப்புக்குரிய யாழ்ப்பாண மாவட்ட முதல்வரின் மரியாதைக்குரிய திருமணம் அவர்களே, என்னுடைய கிளிநொச்சி மூலகால தாய் பாடசாலையான மத்திய கல்லூரியின் அதிபர் புரோராஜேஸ்வர் அவர்களே, இணையார் கல்வி அமைச்சர் மரியாதைக்குரிய புரோராஜேஸ்வர் அவர்களே, கட்சி பிரதேச சபையினுடைய கௌரவ தவிசாளர் தம்பி வேளமாறி அவர்களே, பச்சைப்பள்ளி பிரதேச சபையினுடைய கௌரவ தவிசாளர் தம்பி சுரேன் அவர்களே, இங்கே வருகின்ற கட்சி கல்வம்புரம் சங்கத்தினுடைய தலைவர் யதீஸ்வரன் மற்றும் தம்பராசாரியா, பெரியோர்கள், மரியாதைக்குரியவர்கள், அண்ணன் என்னுடைய மரியாதைக்குரிய கவிஞர் நவபால கோபால், ஏனைய கவிஞர்கள், எழுத்தாளர்கள், கௌரவ உறுப்பினர்கள், மண்டபங்கள் வைத்திருக்கின்ற சகோதரர்கள், சகோதரிகள், உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கங்கள். நான் நினைக்கிறேன், இலக்கியத்திற்கான புத்தகங்களை வெளியீடு செய்கின்ற ஒரு முக்கியமான காலகட்டமோ என்று எனக்கு தோன்றுவது. யாழ்ப்பாண மண்ணில் நான் சில புத்தக வெளியீடுகளை பார்த்தேன். அன்றையிலே வவுனியாவிலே ஒரு புத்தக வெளியீட்டிலே பங்கு கொள்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. கொழும்பு தமிழ் சங்கத்திலே பங்கு கொண்டிருந்தேன். இங்கு தொடர்ச்சியாக கிளிநொச்சியிலே அன்றைய நாட்களில் புத்தக வெளியீடுகளை பார்க்க வாய்ப்பு கிடைக்கிறது. நேற்று ஆய்வாளனை பார்த்தபோது நேற்று பார்த்தேன். பின்னர் மாலை அப்பாவின் நிலத்தை பார்த்தேன். இப்பொழுது கலா கணேசனின் கவிதைகள்
அதனை விட கடல் பாதை உட்பட்ட பல புத்தகங்களை இந்த இடத்திலே பார்க்கிறோம். இலக்கியம் ஒரு காலத்தினுடைய பதிவு. அடிக்கடி நாங்கள் எல்லோரும் சொல்வதுண்டு, அந்த சமூகம் அந்த சூழல் எவ்வாறு கடந்து செல்கிறதோ அந்த சூழலை அந்த சமூகத்தை கொண்டு செல்வது, அது அந்த சமூகத்தினுடைய கதைகளை சொல்வதுதான் இலக்கியம். அந்த இலக்கியத்தினுடைய ஒவ்வொரு தரப்புகளும் கவிதை, கட்டுரை, சிறுகதைகள் என்று அது ஒரு பரந்த உலகத்தை தருகிறது. அந்த பரந்த உலகத்தில் நாங்கள் பல கவிஞர்களை, எழுத்தாளர்களை சந்தித்தோம். ஆனால் கலாம் கணேசன் அவர்கள் நாம் கிட்டத்தட்ட 1986களில் கிளிநொச்சி இந்து கல்லூரியில் படிக்கிற காலத்தில் அவரை முதல் பார்த்தது. 90ஆம் ஆண்டுகளில் நான் வடகட்சியில் இருக்கிற பொழுது அவருடைய தம்பியார் சிவானன் முதல் வடகட்சி கூட அருளாக வந்து என்னோடு நீண்ட நேரங்கள் ஒரு தேவை நிமித்தம் பேசிய பொழுதுதான் அந்த குடும்பத்துக்கும் எனக்குமான உறவு வளர்ந்தது. சிவானியோட தொடங்கின அந்த நெருக்கமான உறவு அண்ணன் கணேசன் அவர்களோடும் நெருக்கமாக வளர்ந்து நான் கிளிநொச்சி மகாவித்தியாலயத்தில் அதிபராக இருக்கிற பொழுது அவருடைய 2 புதல்விகளும் அங்கு மாணவிகளாக இருந்தார்கள். அவருடைய 2வது புதல்வி மிகவும் ஒரு பெரிய சுட்டி. எந்த நேரம் அலுவலகம் வந்தாலும் அதிபர்கள் கூட ஒரு பயம் இருக்கார். மிக தைரியமாக என்று கதைக்கக்கூடிய மிக ஆற்றல் வாய்ந்த ஒரு நல்ல குழந்தை. அவரை இறுதிப்போடுவே சிவானையும் அவரையும் ஒன்றாக அவருடைய குடும்பம் நடந்திருந்தது. அவருடைய குடும்பம் தாங்க முடியாத துயரை அந்த வரலாற்று நாட்களிலே கண்டிருந்தது. யுத்தம் முடிந்து நான் பாராளுமன்ற உறுப்பினராக வந்த பிறகு நான் வேளமாநிலம் நாங்கள் ஆனவர்கள் கிழக்கு பகுதியிலே வீதிகளை பார்ப்பதற்காகவும் மக்களை சந்திப்பதற்காகவும் சென்ற பொழுது கலாக்காவை திருவிழை சந்தித்தோம். அங்கே பதிவார்கள் குடியிருப்புக்கான பதிவுகள், அந்த வீதிகளுக்கான பதிவுகள் நடைபெறுகிறது என்று கலாக்கா தண்ணி நடந்து வந்தோம். அவரை கண்டு நாங்கள் அதை கலைத்த நாட்களை நான் யோசித்து பார்த்தேன். வரலாறு பல மனிதர்களை தந்திருக்கிறது, படைப்பாளிகளை தந்திருக்கிறது. கவிதைகள் கூட மிகவும் ஒவ்வொரு காலகட்டத்திற்கு மாறி இருக்கிறது. ஒரு காலத்திலே மரபு கவிதைகள் என்பது ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்தவையாக இருக்கிறது. சங்கம் அது எதிரை முனையோடு அந்த கவிதைகளை படிக்கிற பொழுது நாங்கள் அந்த சங்கத்தோடு அந்த கவிதையை பார்த்த நாட்கள். நாங்கள் படிக்கிற காலங்களில் மேத்தாவின் புது கவிதைகள் ஒரு புதிய வடிவத்தை எடுத்திருந்தது. அந்த மேத்தாவின் கவிதைகளுக்காக நாங்கள் புத்தகங்கள் எழுதிய நாட்கள் உண்டு. இப்பொழுது கைகூ கவிதைகள் எல்லாம் வித்தியாசமாக 2 வரிகள் கவிதைகள் வந்திருக்கு. அந்த 2 வரியில் இருக்கிறது மிகப்பெரிய ஆழமான கருத்துக்களை சொல்லும். இந்த கவிதைகள் எல்லாம் எழுத்தாளர்களுடைய எண்ணங்களை செய்வது. ஆனால் கணேசலிங்கம் அவர்கள் ஒரு கவிஞர்கள் சொல்லும்போது எனக்கு சில சரிக்கிறது, அது கேட்கலாமோ அப்படி யோசிக்கிறது. ஆனால் கவிஞர்களை பார்த்து ரசித்து பழகினால் அதிலிருந்து விடுபட முடியாத ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. அது ஒரு மிக ஒரு நோயாக இருக்குமா, அதை படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் உண்டு. அவ்வாறான அந்த கருத்து களத்தை, கவிதை உலகத்தை தருபவர்களை மிக முக்கியத்துவம் வாய்ந்த எழுத்தாளர்களை அண்ணன் கணேசலிங்கமும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. சுரேஷ் சர்மா அவருடைய மருமகன், சாந்தாக்காவின் மகன், நான் அவருடைய சின்ன பையனாக யாழ்ப்பாணத்தில் மகேந்திரன் என்ற மகனாக யாழ்ப்பாணம் செவிழ் நிதியை பார்த்த நாட்கள். அவருடைய தந்தையாரும் என்னுடைய மைத்துனர் யாதவசியமும் நல்ல நண்பர்கள். அதனால அவர்கள் தந்தையும் அடிக்கடி சந்தித்துக் கொள்வார்கள். அவருடைய வீட்டுக்கு பின்னாலே என்னுடைய மாமனார் குடியிருந்தார். நானும் அந்த போட நேரங்களில் இவர்களை சந்தித்திருக்கிறேன். கனகராசா விளையாட்டு உத்தியோகத்தோடு நான் பேசப்படுவதாக அவருடைய வீடுகளுக்கு சென்றிருக்கிறேன். அவ்வாறு ஒரு நீண்ட உறவு பாலத்தை அந்த காலத்திலிருந்து கொண்டிருந்த அந்த குடும்பத்தினுடைய அடுத்த ஒரு எழுத்தாளராக சுரேஷ் சர்மா வந்திருந்தார். அவர் என்னுடைய எழுத்துக்கள் என்னென்ன சொந்தமான கருத்துக்களை கொண்டிருந்தாலும் கூட ஒரு சமூகத்தினுடைய வெளிப்பாடுகளை அவை தர வேண்டும் என்பது எங்களுடைய ஆவா. ஏனென்றால் நாங்கள் வெறுமனே எழுதிக் கொண்டிருக்கிறோம் என்பதல்ல, நாங்கள் இந்த காலகட்டத்தில் எங்களுடைய சமூகத்துக்காக, எங்களுடைய இனத்துக்காக, தேசிய அடையாளத்துக்காக எதை சொல்ல போகிறோம் என்பதை தான் நாங்கள் வெளியே கொண்டு வருவோம். நம்ம தீவிர சைலண்ட் என்பது இந்த உலகத்திலே பலருடைய இதயங்களை சிந்திக்க வைத்திருக்கிறது. ஒரு செய்தி, ஒரு எழுத்து எவ்வாறு அடுத்தவர்கள் செய்கிறது. அன்னை கூட முல்லைத்தீவனுடைய ஒரு வீடியோவை பார்த்தேன். அவருடைய கவிதை வரிகள், கடந்த கால நாங்கள் பெற்ற துயரங்களை இனி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொன்ன ஒரு ஆண்மையுள்ள கவிதையை நான் 4
நான் சில பேர் தியானம் பண்ணி பண்ணேன். அதே போல தமிழ் புரட்சி எந்த நேரம் பார்த்தாலும் அவருடைய எழுத்துலகம் எழுத்தாளர்களை ஊக்குவித்தல் என்பது அவருடைய எழுத்துலகம். இந்த இப்படியான உங்களுடைய கவிதை உலகத்துக்குள் சில இனத்துக்கு விரோதமான சம்பவங்களையும் நீங்களும் கண்கூடாக பார்க்கிறீர்கள். அந்நிய நாட்களில் என்னை மிகவும் நோவடித்தது ஒரு மூத்த எழுத்தாளராக விடுதலை புலிகளுடைய காலத்தை பரிணாமித்த ஒரு பெண் எழுத்தாளர், தன்னை எழுத்தாளராக அறிமுகம் செய்தவர், விடுதலை புலிகளுடைய உறுப்பினர் வந்து நடிப்புரியோடு இருந்தவர். அவர் அன்னையிலே கொடுத்த ஒரு தேசம் நேற்று கொடுத்த ஒரு புரட்சி. உங்களுடைய தேசம் நேற்று என்பதை இழக்கிறவர் யாழ்ப்பாண மண்ணையும் தமிழகத்துடைய இந்த இடப்பரப்பையும் பார்த்தால் அவர் ரெண்டு பிறந்தார் என்பது கலவைக்கிறார். அவர் இந்த மண்ணிலே இருக்கின்ற தேசிய விடுதலை போராட்டத்தை அல்லது நடைபெற்ற தேசிய விடுதலை போராட்டத்துடைய கணனி இந்த மண்ணிலே நடந்த போதிய வரலாற்றை அழிப்பதற்காக அரசோடு இணைந்து செயல்படுகின்ற ஒரு மிக மோசமான உளவாளி. அந்த உளவாளியினுடைய கருத்துக்களுக்கு எதிராக என்ன காரணத்திற்காகவும் அந்த பெண் எழுத்தாளராக சொல்லிக் கொள்வோர் சொன்ன பேட்டி அன்றைய நாட்களில் மிக மோசமானது என்பதுதான் என்னுடைய கருத்து. காரணம், இந்த எழுத்தாளர்களாக இருக்கிற நம்மை புரட்சியோ முகத்தீவனோ அண்ணன் கலாகணேசனோ அது எங்கே இருக்கிற எங்கே எழுத்தாளர்களோ நீங்கள் நாங்கள் நடந்தவற்றில் இருக்கிற பிள்ளைகளை மட்டும் சொல்வது என்ன திருப்தியாக ஒரு போராட்டம் நடந்தது. அங்கே இங்கே ஒரு சகோதரி சொன்னார், என்னுடைய சித்தப்பா பிள்ளையை போராட்டத்தை ஒப்படைத்தார். தேசிய விடுதலைக்காக என் அப்பா விதிமுறை வாழ்ந்து இழந்தார். அவர் இழந்து 4 நாட்கள். ஒரு காலம் இருந்தது, பிள்ளையை தானாக கொண்டு போய் ஒப்படைத்த காலம் இருந்தது. அந்த ஒப்படைத்தவர் இறுதி வரை எப்படி வாழ்ந்தார்? அங்கே உலகமானிடன் அந்த விஜயரத்னம் ஒரு குறிப்பதி இருந்தார். அவர் இறுதி வரை விஜயரத்னம் எப்படி இருந்தார், அவர் என்ன சொன்னார் என்று அந்த தன்னுடைய எழுத்திலே குறிப்பிட்டிருந்தார். அவை நான் உண்மை குறிப்பிடுகின்றேன். நாங்கள் யார்? நாங்கள் இந்த மண்ணிலே என்ன அடிப்படைகளை கொண்டவர்கள்? காலங்கள் மாறலாம், அடையாளங்கள் மாறக்கூடாது, எங்களுடைய செய்திகள் மாறக்கூடாது, அடுத்த சந்ததிக்கு சொல்வதை பொய்யாக இருக்கக்கூடாது. சிலருடைய வரலாறுகளை நாங்கள் பிழையாக மாற்றிக்கொண்டால் அடுத்தவர் அதனைத்தான் படித்துக் கொண்டிருப்பார். ஆனால் இது தெளிவுபடுத்தப்படுகிறது. போதிய வரலாறு விசோதிகளால் தெளிவுபடுத்தப்படுகிறது. தமிழ் சூழலை என்ற ஒரு பாடசாலை இங்கு பேரோடு ஓயங்களை இருந்த பாடசாலை, காப்போட்டு சாதாரண இருந்த பாடசாலை, அந்த பாடசாலையை மூடி இங்கே 2010 பிறகு அரசியல் செய்ய வந்தவர்கள் அந்த பாடசாலையின் பெயரையே மாற்றினார். தாமானுக்கு சாதகம் பணம் வைத்தார். ஆனால் மேலது தேசிய தலைவர்களால் உருவாக்கப்பட்ட பாடசாலை இன்று மறைக்கப்பட்டது. அதேபோல பல மாற்றங்களை யோசிக்கிறார்கள், பலர் பயந்து போகிறார்கள். அல்லது நாம் ஊரக தண்ணீரை ஓடிக்கொண்டிருப்போம் என்று அவர் நினைக்கிறார். வரலாறு துணிந்து நின்று தைரியமாக உண்மையை சொல்லுகின்ற எழுத்தாளர்கள் தேவை. உங்களுக்கு தெரியும், இங்கே இருக்கிற ஒவ்வொரு எழுத்தாளர்களும் உங்களுடைய எழுத்துக்களை தடை செய்வார்கள், உங்களுடைய கதைகளை தடை செய்வார்கள், உங்களுடைய கருத்துக்களை தடை செய்வார்கள். ஆனால் உலகத்திலே இலக்கியத்துக்கு எழுத்துக்கு தடை இருக்கிறது, ஆயுதங்களுக்கு தடை இல்லை, வாளுக்கு தடை இல்லை, கத்திக்கு தடை இல்லை. காரணம், ஒரு சிந்தனையாளன் என்பவனுடைய கருத்தியல், அவனுடைய கருத்து என்பது ஏதோ ஒரு வகையில் அடுத்தவரை தூக்கி நிறுத்தும் என்றால் அந்த கருத்தியலை உடைப்பதற்கு தான் எதிரி முயற்சிகளை மேற்கொள்வான். சுபாஷ் சந்திரபோஸ் சொன்னார், நான் ஒருவருக்குள்ளே அடிமையாக இருந்து சிரமம் செய்வதை விட நான் அதில் இருந்து எதிர்த்து வெளியேறுவது எனக்கு மேலாக கருதுகிறது. அவை நாங்கள் ஒரு அடிமையான வாழ்வுக்குள்ளாலே வாழ்ந்து கொண்டு பழகிய இனமாக இல்லாமல் தைரியமாக துணிச்சலோடு சொல்லுகின்ற இனமாக எங்களை உருவாக்க வேண்டும். உருவாக்குகின்ற காலத்தில் இந்த புத்தகங்கள் வழி சொல்ல வேண்டும் என்றுதான் நான் எதிர்பார்க்கிறேன். காரணம், வரலாற்றை மறைக்கின்றவர்கள் மத்தியிலே நான் ஏன் பேரை சொல்லவில்லை என்றால், சிலது பெண்கள் பற்றி நாங்கள் பேச போனால் உங்களுக்கு தெரியும், அந்த பெண்கள் இருந்து கூடுதல் போனால் உடனே நீங்களே செய்து சொல்றீர்கள், இவர் தேவையில்லாம அந்த பொங்கலை பற்றி சொல்லிட்ட அந்த பொங்கலை பற்றி அழைக்கிறார், அது சரிதானே நான் பார்த்து சொல்லுவேன். இன்னைக்கு ஒரு அரசமை இருக்கிறார்கள் நேற்று முன்தினம். ஆனால் எல்லாருடைய நியாயங்கள் சொல்லப்படும். அந்த நியாயங்கள் அல்ல, நான் சொல்வது ஒரு இனமாக நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். என்னுடைய அடையாளங்களோடும் தேசிய அடையாளங்களோடு வாழ்ந்திருக்கிறோம். அந்த இலக்கத்தை அந்த விடுதலையினுடைய சாம்ராஜ்யத்தில் இருந்து அனுபவித்து அவர்கள் கொடுத்த காணி, அவர்கள் கொடுத்த பணம், அவர்கள் கொடுத்த வரிப்புரி உடுப்பிலே வாழ்ந்த ஒருவர் இன்று அந்த இயக்கத்திற்கு நிற்பனை செய்வார் என்றால் அது ஒரு பச்சை யோகம். அது ஒரு காலம் மன்னிக்கப்பட முடியாது.
வேலை கண்டன வழங்க யாரும் இல்லாமல் இருக்கலாம். அல்பர்ட் வேப்பாவுடைய காலத்திலே காசியானந்தன் சொன்னாரா, இவர் இயற்கையான சாமி நான் திருமணம் சொல்லி ஆனால் சிகரக்கு இயற்கையான சாமி இருக்கார். காரணம் அவர்கள் வாழ்க்கையில் உள்ள வரலாற்று தவறுகள் அவர்களை எங்கேயும் கொண்டு போய் முடிக்கிறது. ஆகவே வரலாறு என்பது எங்கள் இனம் பற்றி நாங்கள் பேசுவதும் இனம் பற்றி நாங்கள் எழுதுவோம். அந்த எழுத்தினுடைய போர்க்கால கவிஞராக அந்த காலத்தில் எழுதிய அன்புக்குரிய அண்ணன் கலாகணேசன், தமிழ் புரட்சி, முல்லைத்தீவு உட்பட இந்த மனித சுரேஷ் சர்மா எழுதிய புத்தகங்கள், ஆக்கங்கள் இன்னும் செம்மையாக வெளிவர வேண்டும். வரலாறு உங்களை காத்திருக்கிறது. காரணம், உண்மையை சொல்லுங்கள், நியாயத்தை சொல்லுங்கள், முடிந்தவற்றை நாங்களே விமர்சித்து எங்களை நாங்களே தோண்டி நாங்கள் எங்களை வெளிக்காட்டுகிறவர்களாக இருக்கக்கூடாது என்பதை என்னுடைய கருத்து. அது என்னுடைய சிந்தனை. ஒன்றோடு முடிக்கிறேன். அன்னைக்கு ஒரு முறை விழாப்பதற்கு முதல் நான் ஒரு 1/2 மணி நேரம் 30 மணி நேரம் சமநிலையாகவும் நான் உரையாடுகிற போது சில விடயங்கள் உரையாடப்பட்ட போது அவர் சொன்னார், ஸ்ரீ ஒருவன் ஆயுதத்தை கையில் வைத்திருக்கிற போது அவருடைய முடிவுகள் ஆயுத முனையில் தான் இருக்கப்படும். அதே போல ஜனநாயகம் அங்கே கோரிச்சு இருக்க வேண்டும் என்று நான் கருதவில்லை. ஆனால் என்னுடைய பார்வையில் விடுதலை புலிகள் ஆயுதங்களை வைத்திருந்தாலும் ஜனநாயக பண்புகளை கொண்டிருந்ததை நான் நிராகரிக்கவில்லை. ஆகவே நாங்கள் ஆயுதங்களில் இருந்து நடந்து முடிந்த போராட்டத்தில் நடந்த தவறுகளை இப்பயே நாங்கள் பேசுவோம். தவறுகளை பேச வேண்டிய காரணம் நாங்கள் இப்ப என்ன செய்வோம் அதை செய்வோம். இந்தியாவுடைய மிக தரம் வாய்ந்த 2 அதிகாரிகளை சந்திக்க போகிற பொழுது, நாராயணனையும் சிவசங்கர் மேனையும் சந்திக்கிற பொழுது எல்லா பக்கத்தில் இருந்த அந்த ஆலோசனை நான் இப்படி சொல்ல போறேன். உடனே புலிகளை அறிவித்தீர்கள், அவைகளுக்கு நாம் பலமாக இருக்கிறார்கள், ஆனால் பலகீனமாக இருக்கிறவன் அவைகளுக்கு ஆலோசனை சொல்லிங்க. அவர் என்ன சொல்லிடமோ தெரியாது. சம்பந்தனையாக ஒரு நல்ல குணம் முடிவெடுத்து தான் மாற்ற மாட்டேன். அவர் போய் சிவசங்கர் மேனுக்கு முன்னால் பேசுவோம் சொன்னார், நீங்கள் விடுதலை புலிகளை அறிவித்தீர்கள், அவர்கள் இந்த காலத்தில் இன்றைக்கு நாங்கள் பலகீனம் அடைந்து போயிருக்கிறோம், நீங்கள் கூட சரியான முறையில் பார்க்கிறீர்கள். உடனே அவர் போகணும் விஷ சம்பந்தம் அவையில கொலைப்பட்டியல் நீ இருந்தையும் நான் இருந்தால் ஒரு ஆக்கள் இருந்தவர்கள் எல்லாரும் போகும்போது இது சம்பந்தம் வந்த முறை எனக்கு ஒரு முறை பேசும்போது சொன்னார். பக்கத்தில் அவருடைய ஆலோசனை இருந்தார். இருக்கும்போது தான் சொன்னார், நான் கேட்க நான் செய்ய அவை அந்த தைரியம் அந்த கெட்டு எல்லாருக்கும் வராது. எந்த இடத்துல சொன்னவர் டாக்டர் கார்த்திகேயன் இந்தியாவில் சென்னையில் பிரபலமானவர். அவர் சொல்றார், எனக்கு சில பேர் வந்தீங்க நாங்கள் சொல்றவங்க தான் இருக்கான் ஒரு ஆலோசனை சொல்றீங்க வரமானவர். அவர் சொல்றாரு, இன்னைக்கு வந்து சரி அவர்கள் நாங்கள் சொல்றதை தெரிந்து போறாங்க. ஆனா எங்களுக்கு என்ன வேணும், நாங்கள் இதுதான் இப்படிதான் இருக்க போறோம் ரெண்டு அடித்து சொல்றார்கள். அவர் வரலாறு உங்களுடைய கையெழுத்துமான சூழலை தருகிறது. எழுதுங்கள், நிறைய எழுதுங்கள். எழுத்துங்களை அடுத்த சின்ன பிள்ளைகளிடம் என்னுடைய தேசிய விடுதலை அந்த உண்மைக்கு மாறான செய்தியை மறுதளிக்கக்கூடிய வகை அல்லது உண்மைகளை எழுது. உண்மைகள் என்று ஒரு நாள் உறங்கி இருந்தாலும் அது வெளியே வரும். அது விடுதலையுடைய வீச்சை தொடரும். அந்த நாட்களிலே வாழ்த்துக்களை கூடிய அந்த கலாகணேசனுக்கும் தம்பி சுரேஷ் சர்மா அவர்களுக்கும் கூடிய இந்த வாய்ப்புக்கும் நன்றி கூறி விளைவுகளே மிக்க நன்றிகள். கலை இலக்கியம் சார்ந்த உரைகளை நான் கேட்டிருக்கின்றேன். அவர்கள் இருக்கின்ற ஒரு முக்கியமான வழக்கம், அமெரிக்காவிலே இருக்கின்ற இந்த எழுத்தாளர் எப்படி சொன்னார், ரஷ்யாவிலே 1880ஆம் ஆண்டு சொன்னார் என்று ஒரு வெளி நபர்களை அல்லது வெளி எழுத்தாளர்களை அடையாளம் காட்டுவதற்கு அப்பால் எங்களுடைய தாயக மண்ணின் எழுத்தாளர்களை உதாரணம் காட்டி பேசுகின்ற ஒரு வழக்கம் அவரிடம் பல ஆண்டுகளாக இருக்கிறது. தன்னுடைய உதாரணத்துக்கு எல்லாம் இந்த படைப்பாளி இப்படி சொன்னார், ஈழத்தை சேர்ந்த இந்த படைப்பாளி இப்படி எழுதினார், இந்த படைப்பாளி இப்படி சொன்னார், இந்த நடிகர் இப்படி நடித்தார். எனவே எங்களுடைய படைப்பாளர்களை மேன்மைப்படுத்துகின்ற நல்லதொரு அரசியல் நெறியாளராக நாங்கள் அவரை காணுகின்றோம். எனவே ஒரு மதிப்புமிக்க அந்த தந்தைக்கு நாங்கள் அவருக்கு நன்றி செலுத்துகின்றோம். மற்றும் ஏனைய கருத்துக்களையும் அவர் தன்னுடைய உள்ளத்தின் பண்புறப்பட்ட வெளிப்பாடுகளை இந்த முதன்மை அழைப்பாளர் உரையிலே வெளிப்படுத்தியிருந்தார். நன்றி. யாழ்ப்பாண கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்
கௌரவ சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களே, தொடர்ந்து நாங்கள் இன்னும் சில நிகழ்வுகளை விரைவாக முடிக்க வேண்டியிருக்கிறது. எங்களுடைய அனுமதிகள் சிலர் இந்த நேர ஒழுங்கின்படி தங்களுடைய அடுத்த கட்ட பணிகளை ஒழுங்கமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த நேர ஒழுங்கின்படி ஆர்ஜே சங்கீதா அவர்களையும் நூலிலே பெற்றுக் கொள்ள நாச்சிபுரா இருக்கின்ற தமிழ் மொழி இந்த வேளையிலே இன்னொரு முக்கியமான பெருமக்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். அவர்களுடைய முதலாம் தலைமுறையாக இருக்கக்கூடிய அவரை ஈர்த்தெடுத்த அன்பு தந்தையார் திரு மருதலிங்கம் அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். என்ன சொல்வது, உண்மையாகவே அந்த ஒரு மகிழ்ச்சி நேரத்திலே நாங்கள் மருதலிங்கம் ஐயா அவர்களையும் மதிப்படைக்கின்றோம். அந்த தாயாரை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். அந்த தாயார் அவர்களும் எனது பெருமார்கள் நிர்வாக அழகினை கவனிக்கக்கூடிய ஒரு பெரும் பொறுப்பிலே இருக்கின்ற ஒரு பணி அரசு அதிபர் பணி என்பது அது அரசாங்கத்தினுடைய ஒரு இணைப்பு பணி. தமிழ்நாட்டிலே அங்கே வேறு விதமான சொல்ல மாவட்ட ஆட்சியாளர் சொல்வாங்க. அங்கெல்லாம் அவர்கள் தான் ஆட்சி இருக்கும். ஆனால் இங்கே வந்து ஆட்சியோடு சேர்த்து அவர்களுடைய காலத்தினுடைய நல்வாழ்க்கையை நாங்கள் தெரிவித்துக் கொண்டுள்ளோம். உரைக்காரர்களிலிருந்து நாங்கள் வழங்குகின்றோம். இந்த நிகழ்வுடைய முதன்மை அழைப்பாளர் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் வெளியீட்டு நிகழ்விலே பிரதம விருதுகளாக கடந்த இந்த நிகழ்விலே அமைந்திருக்கின்ற அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய யாழ்ப்பாணம் கிளர்ச்சி மாவட்டங்களுடைய கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சுந்தரன் ஐயா அவர்களே, இந்த நிகழ்வுடைய தலைவர் அமரசிங்கம் கேதீஸ்வரன் அவர்களே, வடக்கு மாகாண சபையுடைய முன்னாள் கல்வி அமைச்சர் அவர்களே, கரைச்சி பிரதேச சபையுடைய கௌரவ கமிஷனர் கௌரவமாளிகர் மற்றும் பட்டியலக்குடி பிரதேச சபையுடைய கமிஷனர் மற்றும் இந்த நிகழ்வுடைய கதாநாயகர்களாக வருகின்ற கலா கணேசனை மற்றும் அதே வேளையிலே சுரேஷ் தர்மா நாங்கள் இவர்களை நாங்கள் உறவினர்களாக அல்லது உறவாக கண்ட காலம் இப்போதும் எங்களுடைய தலைவர் திருவாளர் கேதீஸ்வரன் சொன்னது போல உருக்கபுர மாநில நாங்கள் ஒன்றாக வாழ்ந்த காலத்தை இன்று கொண்டு பார்க்க முடியதாக இருக்கிறது. அந்த வகையில் நினைக்கிறேன் கணேசனை எங்களோடு அல்லது அவர்களுடைய சகோதர பிரபாவோடு நாம் கல்வி கேட்ட ஒரே வகுப்பிலே கல்வி கேட்டோம். அந்த வகையிலே அவர்களுடைய குடும்பங்களோடு நெருங்கி உருவாடி மகிழ்ந்த காலம் அல்லது அவர்களுடைய நிகழ்வுகள் மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகள் எல்லாவற்றிலும் நாங்கள் குடும்பமாக கலந்து கொண்டதனால நாங்கள் இந்த நிகழ்வில் நான் மாவட்டத்துடைய அரசாங்க அதிபராக அல்லாது அவர்களுடைய நெருங்கிய உறவாக கலந்து கொள்வதற்கு உண்மையிலே மாற்றேன் என்று அவர்களுடைய அந்த எழுத்து உருவாக்கம் அல்லது கணேசனுடைய அந்த எழுத்தினுடைய தன்மையை நான் பல சந்தர்ப்பங்களில் அவருடைய கவிதைகளை பார்த்த போது மிகவும் எங்களுடைய மண்ணினுடைய வாசனை தமிழ் வாசனை கவர்கின்றதாக அவருடைய அந்த எழுத்து உருவாக்கம் அமைந்திருப்பது மீதே அவருக்கு கிடைத்த கடமை தான் சொல்ல வேண்டும். அவர் என்னுடைய வாழ்வில் துயர சம்பவங்களை சந்தித்திருந்தாலும் இன்று அவருக்கு உண்மையிலே அந்த துயருக்கெல்லாம் ஒரு மௌனம் இருப்பது போல அல்லது ஒரு மகிழ்ச்சி அளிப்பது போல அந்த துயருடைய உச்சபட்சத்திலே இருந்த அந்த நூலை வெளியிடுவது உண்மையிலே எங்களுக்கு எல்லாம் மகிழ்ச்சி அளிக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. அதே போல இந்த இடத்திலே வெளியிடப்படுகின்ற சுரேஷ் அவர்களுடைய கவிதைகளில் உண்மையிலே இந்த அழைப்புகள் கிடைக்கப்பட்ட போதுதான் அவ்வாறான ஒரு வெளியீடு இருப்பதாக நான் உணர்ந்து கொண்டேன். அவரை நான் ஒரு மனிதராக பார்க்கவே இல்லை. நான் நினைக்கிறேன் நான் சொல்லும் போது சிவனாக கிட்டத்தட்ட 10-12 வயது வித்தியாசத்திலே அவர்களோடு இந்த யாழ்ப்பாண மாவட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தவர். அதே வேளையிலே குடும்பத்திலே நினைக்கிற அவர் சொல்லப்பட்ட அந்த எங்கள் அப்பு என்று சொல்லுகின்ற கந்தை அண்ணன் நான் நினைக்கிறேன் அப்புதான் நாங்கள் கந்தை அண்ணன் என்று சொல்லியிருக்கிறோம். அந்த நிலைமையில நினைக்கிற பலரும் கந்தை அண்ணையோட வாழ்ந்தவர்களாகவே அவ்வாறான ஒருவருடைய நாமத்தோடு எங்கள் அப்பு என்ற நூலை வெளியிட்டிருக்கிறார். உண்மையிலே அவர் அந்த தன்னுடைய குடும்ப உறவை அல்லது எங்களுடைய இந்த மண்ணினுடைய எழுத்து மண்ணினுடைய அல்லது உருத்திரப்புற மண்ணினுடைய அந்த
இளைய சந்ததி கவிஞராக அல்லது இளைய தலைமுறைக்குரிய வழிகாட்டியாக அவர்கள் இந்த நூல்களை வெளியிட்டிருப்பது உண்மையிலே மகிழ்ச்சிக்குரிய விடயமாக இருக்கிறது. அவரை இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு இளவர் இவ்வாறு ஒரு நூலை வெளியிட்டு ஒரு நூல்களை தொகுதிகளை வெளியிட்டிருப்பது உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒரு விடயம். அந்த வகையிலே அவரை நான் இந்த சந்தர்ப்பத்திலே வாழ்த்திக் கொண்டோம். இன்றைய இந்த நிகழ்வு கிளிநொச்சி மாவட்டத்துடைய ஒரு கலை கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களுக்கு ஒரு முத்தாய்ப்பான நிகழ்வாக இருக்கின்றது. ஏனென்றால் ஒரே பள்ளியிலே 4 நூல்கள் வெளியிடப்படுவதற்கு உண்மையிலே வரலாற்றிலே பதித்த நடந்திருக்க வேண்டிய ஒரு விடயம். நான் இவ்வாறு அதுபோல் உலகத்தாக நாங்கள் தர்மம் நினைத்து 4 நூல்களை வெளியிடுவதற்கு நான் இன்றைய தமிழ் நல்லவையிலே இது ஒரு முதன்மையான முழுமையான விடயமாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அந்த வகையில் எங்களுடைய இந்த தமிழர்களுடைய பெருமைகளை எங்களுடைய இலக்கியங்களுடைய பெருமைகளை அடுத்த சந்ததியை கடப்பதற்காக இவ்வாறான நூல் உருவாக்கம் பெற வேண்டியது உண்மையிலே பல்வேறுபட்ட ஒரு நூலை எழுதுவது அல்லது தமிழர்களை யாப்பதில் பார்த்து அதனை வெளியிடுவதற்கு பாரிய உடன்பாடு மிக்க ஒரு விடயம். அவற்றை மிகவும் துல்லியமாக அல்லது ஒரு எந்த விதமான இடர்பாடுகள் என்ற முறையிலே அவர்கள் இதை வெளியீடு செய்திருக்கிறார்கள். நான் நினைக்கின்றேன் சுரேஷ் அவர்கள் கனடாவில் இருந்து கொடுக்கப்பட்ட நேர ஒழுங்கிலே இந்த புத்தகத்தை கால ஒழுங்கிலே அச்சடித்து அதை வெளியீடு செய்திருக்கிறார். அதை அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த நிகழ்வானது உண்மையிலே ஒரு மகிழ்ச்சி அளிக்கின்ற எங்களுடைய தமிழர்களுடைய பண்பாட்டை வெளிப்படுத்துகின்ற இளைய தலைமுறை கலைஞர்களுக்கான ஒரு அடி அற்புதமாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் புரட்சி மற்றும் முல்லைத்தீவு போன்றவர்கள் இந்த மண்ணினுடைய கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்ட மண்ணினுடைய கல்வியை கலாச்சார பண்பாடுகளை வெளிப்படுத்துவதிலே தங்களுடைய பெரும் பங்கை ஆற்றுவதற்கு நான் இந்த மாவட்டங்களிலே பணியாற்றியவர் என்ற வகையிலே உணர்ந்து கொண்டிருக்கிறேன். அவர்களுடைய வழிகாட்டுகளிலே அல்லது அவர்களுடைய அந்த கல்வெட்டுகளிலே தொடர்ந்து இந்த மாவட்டங்களிலே கலை கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களை இத்தகைய நூல் உருவாக்கம் மற்றும் இலக்கிய ஆய்வுகள் மூலம் வெளிப்படுத்துவதிலே அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று இந்த நிகழ்வு மிகவும் சிறப்பான முறையில் ஒழுங்கமைக்கப்பட்ட ஏற்பாட்டாக கூறுகிறோம். என்னுடைய நன்றிகளை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி இவர்களுடைய வெளிநாட்ட பணி தொடர்ந்து இந்த மண்ணிலே நிலைக்க வேண்டும். அதற்கு இந்த கிளிநொச்சி மண்ணும் அவர்களுடைய அந்த குடும்ப உறவுகளும் பலப்பட வேண்டும் என்று அதற்கு எல்லாம் நிறையாசி கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகின்றேன். நான் செயலாளராக செயல்பட்ட பொழுது அந்த பிரதேசத்திலே மிக சிறப்பான கலை இலக்கிய நிகழ்வுகளை அந்த வீதி எல்லாமே விழா போடுகின்ற அளவிற்கு மிக சிறப்பாக திட்டமிட்டு நடத்திய ஒருவர். மாவட்டத்தினுடைய பண்பாட்டு திருவிழாவுக்கும் அதிக நிகழ்வுகளை இவருடைய காலத்திலே கட்டாயமாக எல்லா கலாபங்களையும் இணைத்து ஒழுங்குபடுத்தியவர். அவருடைய நாட்களிலே புதிய சில விருதுகளின் பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டு புதுக்குடியிருப்பு பிரதேசத்திலே வாழ்ந்த மூத்த கலைஞர்கள் எல்லோரும் மதிப்பளிக்கப்பட்டார்கள். தன்னுடைய அந்த பணியினை கலை இலக்கியத்திற்கும் நேர்த்தியாக வழங்கியவர். இந்த நேர்த்தியான ஒரு கருத்திலே வழங்கி செல்வதுதான் இந்த நிகழ்வுடைய முதன்மை அமைப்பாளர் யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபர் மதிப்பாளர் மருதலிங்கம் பிரிவுகள் அவர்களுக்கு உடைய நன்றியை வெளிப்படுத்துகின்றோம். உண்மையிலே வெளியீட்டு விழாவில் சிறப்பிருக்கிறவர்களே மற்றும் நூலாசிரியர்களே, விசேடமாக இந்த முறையிலே ஒரு நூல் வெளியீட்டு விழாவிலே நடத்தியிலே உரையாற்றுவதற்கு நிலையத்திருக்க என்னுடைய அன்புக்கும் தங்களுடைய குழுக்களை தரப்பட்டிருக்கிறது. அந்த 5 நிமிடங்களுக்குள் இந்த 4 நூல்களை பற்றி நான் எழுதுவதை இங்கே கலைக்கவில்லை. நான் இந்த நூல் வெளியிட்டுள்ளாகவே என்னை விருந்தினராக அழைத்த பொழுது என்னை அழைக்கிறீர்கள். என்னுடைய பங்கு என்னமாக இருக்க வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும் என்று என்னுடைய மாணவி செயலாளர்களிடத்தில் முல்லைத்தீவன் என்னோட கேட்ட பொழுது அவரிடத்தில் நான் கேட்டிருக்கிறேன். அவர்கள் சொன்னாலும் நீங்கள் இந்த நூல் வெளியீட்டை கட்டாயம் பெற வேண்டும், முடிந்தால் ஒரு சிறிய உரையில் மாற்ற வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். ஆகவே இந்த நூலை நான் கண்களிலே காணாத போது எவ்வாறு இந்த நூல்களை பற்றி பேசுவது அல்லது இந்த நூலை பற்றி விமர்சனங்கள் செய்வது இந்த துறை சார்ந்தவரான பல கேள்விகளை கேட்டு இருந்தாலும் இந்த 5 நிமிட உரையை ஆற்றுவதற்காக வேறக்குரிய ஒரு 12
சொன்ன நூல் அமெரிக்காவிலே ஒரு பெரிய வரலாற்று மாற்றத்தை ஏற்படுத்தியதாகவும் அந்த ஆய்விலே அவர் சொல்லிக் கொண்டு செல்கிறார். இதன் அந்த வரலாற்று மாற்றம் தான் ஒரு கருப்பின மனிதன் ஒபாமா என்ற ஒரு கருப்பின மனிதன் அமெரிக்காவை ஆளக்கூடிய ஒரு ஆற்றலை அந்த ரூட்ஸ் என்ற வேறு தலைமுறை என்ற நூல் கொடுத்துள்ளது என்று சொல்லியிருக்கிறார். அந்த வேறு தலைமுறை நூல்